அந்த பிரேக்கை அப்ளை பண்ணணும். காலை வச்ச உடனே சடன் அப்படி பண்ணுறக்கூடாது. சரிங்களா? எப்பவுமே அது சேஃப்டியினுடைய விஷயம். அது முன்னாடியும் சேஃப்டி பார்க்கணும், பின்னாடியும் நம்ம சேஃப்டி பார்க்கணும். ரெண்டு பக்கத்தையும் பார்த்து அந்த விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். புரியுதமா? இது என்னுடைய விஷயம். அடுத்து ஆக்சிலேட்டர் வந்து பம்பிங் பண்ணுற வேலை இருக்கக்கூடாது. பம்பிங்னா புரியுதா? அழுத்தி எடுக்கிறது இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்புட்டாக கொடுத்துட்டே இருக்கணும். கிளச் அப்ளை பண்ணும்போது ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணணும். கிளச் கியர் மாற்றுறது அழுத்துறீங்க இல்லையா, அதை அழுத்திட்டு ஆக்சிலேட்டர் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் கியர் மாற்றிட்டு கிளச் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ஆக்சிலேட்டர் போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளச் தான் டோட்டல் பாயிண்ட். ஆக்சிலேட்டர் ஒரு வேலை தான். வண்டியை வேகப்படுத்துறது, மூவிங்கில் வேகப்படுத்துறது. மூவிங் கிளச் பாயிண்ட். கிளச் தான் மூவிங் பாயிண்ட். ஆக்சிலேட்டர் வேகப்படுத்துகிற வேலையை பார்ப்போம். புரியுதா? அதனால் வந்து அந்த ஆக்சிலேட்டர் வந்து அந்த பம்பிங் வேலை இருக்கக்கூடாது. சரியா? இப்போ அதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? கியரில் இது கிளச்சில் இல்லை. சரியா? அந்த கிளச் மூவிங் பாயிண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ காட்ட முடியாது. இப்போ கியர் வந்து பார்த்துருங்க. இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு கோடு இருக்கா? லெஃப்ட் ரைட்டில் இருக்க கோடு, அந்த கோடு வந்து நியூட்ரல் லைன். ஆமாம், நியூட்ரலில் இருக்குது. இப்போது இது வந்து எந்த லைன் போக சொல்கிறாங்களோ, இது எப்படி கோடு வழி கொடுத்துருக்காங்களோ அந்த வழியை நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணணும். இதை வந்து டைட்டாக பிடிக்கிறதுக்கு வேலை கிடையாது, போட்டு வேகமாக இழுக்கிறதுக்கும் வேலை கிடையாது. சரிங்களா? கிளச் வந்து வேகமாக அழுத்திங்க. எப்பவுமே அழுத்தம் கொடுக்குறது வந்து ஃபுல் கிளச் உள்ளே அழுத்திட்டு போயிடணும். சரியா? கை வந்து உள்ளங்க வச்சுக்கணும். இங்கே ஏதாவது என் கை வெயிட் இருக்க பாருங்க, டைட்டாக பிடிச்சிருந்தா ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறேன், லெஃப்ட்டு தள்ளுறேன். நான் தள்ளிட்டு ஃப்ரண்ட் வந்து தள்ளுறேன். ஃபஸ்ட் கிட்டு எதுவுமே கஷ்டம் இல்லாமல் நான் வேகமாகவும் பண்ணல, டைட்டாகவும் பிடிச்சிட்டு பண்ணல. ஃப்ரீயாக இயல்பாக இருந்தால் தான் நம்ம பண்ணுறோம். அந்த சாஃப்ட்னஸ் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய வரும். பல விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டே வரலாம். புரியுதமா? ஹார்ட் ஒர்க்கு ஃபாஸ்ட்டாலாம் செஞ்சீங்கன்னா விஷயமே புரியாது. நம்ம பதட்டத்தில் வேலை செய்கிற மாதிரியான, பயத்தில் செய்கிற மாதிரியான விஷயங்களாக அது கொண்டு போய் இருக்கும். இது ஃபஸ்ட்டு போட்டு செகண்ட் வரணும். அதே மாதிரி உள்ளங்கை வைக்கிறேன். இப்போ நான் லெஃப்ட்டு ஷேக் பண்ணுறேன். லைட்டாக நகர்தான் பாருங்கள், நகருதான். இப்போ இந்த கீரை வந்து லெஃப்ட்டு தள்ளிக்கிட்டு அப்படியே நேராக பின்னாடி கொண்டுட்டு வரேன். புரியுதுங்களா? இது செகண்டு. எங்கேயும் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இது செகண்ட் வரும். செகண்ட்லேருந்து நம்ம தேர்டுக்கு போகணும். அதே விஷயம் தான். திரும்பவும் லெஃப்ட்டு லைட்டாக தள்ளுறோம். போதா? இந்த லெஃப்ட்டு தள்ளிக்கிட்டு ஃப்ரண்ட் கொண்டு போய் லைட்டாக தள்ளி விட்டுடணும். நியூட்ரல் போயிடுச்சா? திருப்பி கீர் வந்து நியூட்ரல் பண்ணுறதுக்கு. இப்போ நியூட்ரலுக்கு வந்துடுச்சிங்களா? இப்போ இந்த நியூட்ரலில் இருந்து அப்படியே முன்னாடி தள்ளினீங்கன்னா தேர்ட் கீர். ஓகேவா? இப்போ இந்த தேர்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பேக் வந்தீங்கன்னா நியூட்ரல், எல்லாமே நியூட்ரலை கிராஸ் பண்ணி தான் போகும் கீர். திரும்பவும் பேக் வந்தீங்கன்னா நியூட்ரல். இது ஃபோர்த்து கீர். ஃபோர்த்லேருந்து ஸ்ட்ரைட்டாக முன்னாடி போனீங்கன்னா நியூட்ரல். நியூட்ரல்லேருந்து ரைட் போய் ஃப்ரண்ட் போனீங்கன்னா 50 கீர். ஓகேவா? இப்போ இது ஃப்ரண்ட்டுக்கான வேலை. சப்போஸ் உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, வண்டியை வந்து பின்னாடி எடுக்கணும், கொஞ்சம் பின்னாடி எடுத்து தான் நம்ம போக முடியும் அப்படின்னா இதே கீரை ரைட் சைடு தள்ளிடணும். தள்ளுறது தான் வேலை. ரைட் சைடு தள்ளிட்டு அப்படியே பேக் தள்ளினீங்கன்னா ரிவர்ஸ். இப்போ இப்படி இருக்குன்னா நமக்கு எப்படி ஞாபகம் வரும் இது ரிவர்ஸ் கீர், தேர்ட் கீர்? இந்த கியருடைய பொசிஷன் எப்படி இருக்கு, டைரக்ஷன், இந்த ராடுடைய டைரக்ஷன் எப்படி இருக்கு, இல்லைம்மா டைரக்ஷன் எப்படி இருக்குன்ற, நேராக இருக்கா, ஃப்ரண்ட்ல சாஞ்சிருக்கா, பின்னாடி சாஞ்சிருக்கா, இல்லை லெஃப்ட் ரைட்ல சாஞ்சிருக்கா, எந்த பக்கமாக சாஞ்சிருக்காரு? பின்னாடி. இப்போ இது நியூட்ரல்ல தானே கேட்டல்லம்மா, அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டேன் இல்லையா? முதல்ல அதனுடைய பொசிஷன் எப்படி இருக்குன்றது கேட்டேன். நியூட்ரல்ல தான் இருக்கு. அந்த பொசிஷன் எப்படி முன்னாடி சாஞ்சிருக்கா, பின்னாடி சாஞ்சிருக்கா, லெஃப்ட்ல சாஞ்சிருக்கா, ரைட்ல சாஞ்சிருக்கா, எந்த பக்கமா சாஞ்ச மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம், எந்த பக்கம் சாஞ்சிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை லெஃப்ட் தள்ளி சாஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை நியூட்ரல் பண்ணிட்டேன். அதே இடத்துக்கு வந்து நின்றுச்சா ஸ்ட்ரைட்டா. திரும்பவும் லெஃப்ட் தள்ளி பேக் தள்ளுறேன். இப்போ லெஃப்ட் தள்ளி கிராஸாக இருக்கா, இருக்குங்களா? இப்போ திரும்பவும் பாருங்க, நியூட்ரல் பண்ணிட்டேன். நியூட்ரல் போயிடுச்சா? இப்போ இதே வந்து தேர்டுக்கு போகும்போது பாருங்க, ஸ்ட்ரைட்டா ஃப்ரண்ட்ல சாஞ்ச மாதிரி இருக்கும். புரியுதா? இப்போ அதே ஃபோர்த்து வரும்போது பின்னாடி சாஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ ஃபிஃப்த்துக்கு போடும்போது ரைட் போய் ஃப்ரண்ட் சாஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இந்த நியூட்ரல் இருந்து பார்த்தீங்கன்னா அது அங்கிட்ட சாஞ்சிருக்கா. அப்போ இதுதான் அதனுடைய விஷயம். இப்போ அப்படி இல்லைன்னா எந்த பக்கமா சாஞ்சிருக்கோ அதுல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி தள்ளிங்கன்னா நியூட்ரல் வந்து இந்த இடத்துக்கு வந்துடும். புரியுதா?
வேறு என்ன டவுட் இருக்கா? இல்லை. சரி, ஓகே. இப்போ இது எதுவும் டவுட் இல்லை, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுச்சுங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, கீ வந்து ஒரு வாட்டி ஆன் பண்ணுங்க, ஒன் டைம் பண்ணுங்க, விட்டுடுங்க. இப்போ ஸ்டேரிங் லாக் வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க, ஓகேவா? இப்போ அங்கே இங்கே எதனா இண்டிகேஷன்ஸ் வந்திருக்கா? டேஷ்போர்டில் எதனா இண்டிகேஷன்ஸ் இருக்கா? ரெட் டாட் ஏதோ வேறு எதுனா வந்திருக்கா? எதுவும் இல்லை, அது மட்டும் தான் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு இல்லையா? இப்போ இன்னொரு வாட்டி கீ ஆன் பண்ணுங்க, அங்கே பார்த்துட்டே பண்ணுங்க, ரிவர்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்க, அப்படியே கண்டினியூ. இப்போ தெரியுதுங்களா இண்டிகேஷன்ஸ்? ஸ்பீடோமீட்டருடைய 0 பாயிண்ட் காமிக்குது, கிலோமீட்டர் காட்டுது, ஃபியூல் காட்டுது, எல்லா இண்டிகேஷன்ஸையும் காமிச்சிட்டு இருக்கா? புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வந்து பவர் லைன் ஆன் பண்ணியாச்சு இல்லையா? இப்போ வந்துட்டு அதே கண்டினியூஷனில் கீயை ஒரு 2 செகண்ட் திருப்பி பிடிங்க, இந்த இண்டிகேஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாமே கட் ஆகிடும் பாருங்க. போயிடுச்சுங்களா? விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இருக்கிறது ஸ்பீட் பிரேக்கும் சீட் பெல்ட்டும் தான். இப்போ ஹேண்ட் பிரேக்கும் யூஸ் பண்ணிட்டேன், ஹேண்ட் பிரேக் யூஸ் பண்ணியாச்சு, அதனுடைய விஷயமும் முடிஞ்சு போச்சு, ஓகேவா? இப்போ இருக்கிற ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குதாங்க, சீட் பெல்ட் போடுங்க. புரியுதுங்களா? இருங்க, இன்னும் கிளச்சே முடிக்கல. இப்போது உங்களுக்கு வந்து கிளச் வந்து ஆஃப் கிளச்சில் கண்ட்ரோல் பண்ண சொன்னோம் இல்லையா? இப்போ அந்த பெடல் பாருங்க, கால் உள்ள வச்சுக்குமா, அந்த பெடல் இல்லை கால் மட்டும் உள்ள வச்சுங்க, அந்த பெடல் மட்டும் கால் உள்ள வைங்க, அழுத்த சொல்லலை, அது தொடவே சொல்லலை உங்களை நான். அந்த பெடல் பாருங்க, அதையே பார்த்துட்டே இருங்க. இப்போ கிளச் வந்து வேகமாக அழுத்திடணும், அழுத்திட்டு லெஃப்ட் தள்ளி ஃப்ரண்ட் போயிடணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் கீட் போட்டுட்டேன். இப்போ அந்த கிளச்சே கவனிங்க, வெளியில் வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்னமா பண்ணுது? எதுவும் பண்ணலையா? நல்லா பாரு, அந்த கிளச்சே பாரு, தெரியுதா இல்லையா? வெளியில வருதா? இப்போ வண்டியினுடைய பொசிஷன் பாருங்க, வண்டியில் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியுதா? மூவ் ஆகுதா? இப்போ அந்த கிளச் வேகமாக வெளியில் வருதா, அங்கே கண்ட்ரோலில் இருக்கா? இப்போ இல்லை, இந்த ஹைட்டுக்கு ஏறுதா? புரியுதுங்களா? இப்போ அந்த கிளச் வந்து நான் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுட்டு வரேன். இப்போ கண்ட்ரோல் பண்ண சொன்னேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் கீருக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா? இப்போ அந்த கீரை வந்து நான் கண்ட்ரோலில் தான் வச்சுட்டு இருக்கிறேன். இது கிளச்சு வெளியில் வருதான்னு பாருங்க, கிளச் நல்லா வரலையா? உள்ள போதான்னு பாருங்க, உள்ள போதா? நல்லா பாருமா, நல்லா ஜூம் பண்ணி பாரு, எதுவுமே வராது. நல்லா கவனி அந்த கிளச்ச. ஏய் பிரகாஷ், நம்பர் இருக்காடா? போட்டு பாரு, வந்துட்டேன் நான். பாருமா, ஒரே இடத்துல தான் இருக்கும். இதுதான் ஆஃப் கிளச், கிளச்சுடைய பாயிண்ட், இது மூவிங் பாயிண்ட். இப்போ நான் பிரேக் யூஸ் பண்ணுற வண்டி போகும் பாருங்க, இப்போ நான் கிளச் வெளியில் வந்தேன்னா வண்டி ஆஃப் ஆகிருக்கும், இல்லைன்னா வண்டியினுடைய வைப்ரேஷன் டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கும். புரியுதுங்களா?